ஒரு கிராமத்துல பீமையாங்கிற விவசாயி தன்னோட மனைவி காந்தம்மாவோட வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு ராமு சோமுன்னு 2 வேலையாட்கள் இருந்தாங்க. பீமையாவுக்கு ஊரோட ஓரத்துல ஒரு சின்ன வீடும், அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டமும் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. பீமையா ரொம்பவும் கடினமான உழைப்பாளி. தினமும் அதிகாலையிலேயே எந்திரிச்சு வயலுக்கு போய் நாள் முழுக்க உழைச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வருவாரு. காந்தம்மாவும் கணவருக்கு துணையா வீட்டு வேலைகளை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ராமுவும் சோமுவும் பீமையாவுக்கு விவசாயத்துல பெரும் உதவியா இருந்தாங்க. ஆடம்பரம் எதுவும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க உண்டு, அவங்களோட வேலை உண்டுன்னு அவங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த வருஷம் துரதிருஷ்டவசமா மழை பெய்யல. வறட்சியினால ஊர்ல இருக்கிற குளங்கள் எல்லாம் வறண்டு போச்சு. பீமையா பயிரிட்ட பயிர்கள் எல்லாமே தண்ணி இல்லாம காஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி, பாத்தியா காந்தம்மா நம்ம தலைவிதிய? அந்த கடவுளுக்கு நம்ம மேல இறக்கமே இல்ல. இந்த வருஷம் போட்ட முதலீடெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. சாப்பிடுறதுக்கு கூட வீட்ல எந்த பொருளும் இப்ப இல்ல. இந்த கஷ்ட காலத்தை எப்படி கடக்க போறோம்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இதெல்லாம் விட ராமு சோமுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கும். காந்தம்மா புருஷனுக்கு தைரியம் சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, மனுஷங்களுக்கு கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். காலம் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கு. இன்னைக்கு கஷ்டம் வந்தா நாளைக்கு நல்ல நாள் கண்டிப்பா வரும். நம்ம வீட்டுக்கு பின்னால பெரிய தோட்டம் காலியா தானே இருக்கு. அதுல ஏதாவது காய்கறி விதைகளை நம்ம பயிரிட்டா நம்ம சாப்பாட்டுக்காவது அது உதவலாம் இல்லையா? நீ சொல்றது சரிதான் காந்தம்மா. ஆனா செடி நட்டா அதுக்கு தண்ணிக்கு நம்ம எங்க போறது? ஊர்ல எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. நம்ம தோட்டத்துல தான் நம்ம தாத்தா காலத்துல வெட்டின பழைய கிணறு இருக்கே, அது இப்போ பாழடைஞ்சு தூர்ந்து போய் தான் கிடக்குது. நாளைக்கு காலையில நீங்களும் ராமுவும் சோமுவும் போய் அந்த கிணறு சுத்தம் செஞ்சு பாருங்க. அடியில ஏதாவது நீரூற்று இருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும் நம்ம காய்கறி செடிகளுக்கு அது போதுமானதா இருக்கும். இப்படி மனைவி சொன்ன யோசனை பீமையாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுநாள் அதிகாலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பீமையா, ராமு, சோமு எல்லாரும் சேர்ந்து மண்வெட்டியோட பழைய கிணறு கிட்டக்க போய் சேர்ந்தாங்க. ஐயா பீமையா ஐயா, இந்த கிணறு பல வருஷமா இப்படி தூந்து போய் தான் கிடக்கு. இதுல தண்ணி வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, இதுல குப்பையும் குளத்தையும் தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம உழைப்பு வீணாயிருமோன்னு பயமா இருக்கு. தெரியலடா தம்பிங்களா, காந்தம்மா சொன்னாலேன்னு தான் நானும் பாக்குறேன். அதிர்ஷ்டம் இருந்தா கொஞ்சம் தண்ணி கிடைக்காமல போயிடும். சரி வாங்க வேலைய ஆரம்பிப்போம். இப்படி நினைச்சு 3 பேரும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கிணத்துல இருந்த குப்பைகளையும் மண்ணையும் வெளியேற்றினாங்க. மாலை நேரத்துல அவங்களோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. கிணத்துக்கு அடிப்பகுதியில தெளிவான நீரூற்று வர ஆரம்பிச்சது. அந்த தண்ணிய பார்த்ததும் எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பீமையா மகிழ்ச்சியோட, அப்பா எவ்வளவு அதிர்ஷ்டம்! காந்தம்மா சொன்னது மாதிரியே கிணத்துக்கு அடியில தெளிவான நீர் இருந்திருக்கு. இனி நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடே இல்ல. இப்பவே என்கிட்ட இருக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் சொரக்காய் விதைகளை எடுத்துட்டு வந்து இந்த கிணத்தை சுத்தி நான் நட்டு வச்சு பயிர் பண்றேன். இப்படி நினைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரியே பீமையா ஆர்வத்தோட கிணத்தை சுத்தி இருக்கிற மண்ணை தோண்டி விதைகள் எல்லாம் நட்டு வச்சாரு. அப்புறமா கிணத்துல இருந்து நீர் இறைச்சு அந்த விதைகள் மேல தெளிச்சாரு. நாளைக்கு காலையிலேயே முளைகள் வந்துடுமான்னு சின்ன ஆசையோட அவர் நிம்மதியா தூங்க போயிட்டாரு. என்னவோ ஒரு பெரிய மனபாரம் இறங்கின மாதிரி அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குனாரு. மறுநாள் காலையில பீமையா எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போனாரு. தோட்டத்தை பார்த்து அவர் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாரு. நேத்து ராத்திரி நட்ட விதைகள் எல்லாம் முளைச்சது மட்டும் இல்லாம ஒரே ராத்திரியில பெரிய செடிகளா வளர்ந்து நின்னுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த செடிகள்ல பெரிய பெரிய அப்புறம் பளபளப்பான காய்கறிகளும் காய்ச்சிருந்துச்சு. ஒரு சொரக்காயே பீமையாவோட கை நீளத்துக்கு இருந்துச்சு. கத்திரிக்காய்கள் அடர் ஊதா நிறத்துல அப்படியே பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. நடந்த இந்த அதிசயத்தை அவரால நம்பவே முடியல. ஆச்சரியத்துல அவர் பெருசா கூப்பாடு போட்டாரு. காந்தம்மா, ராமு, சோமு, சீக்கிரமா இங்க வாங்க. இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. காந்தம்மா பதறி அடிச்சு ஓடி வந்து, அம்மாடியோ, என்னங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த காய்கறிகளை பார்த்தா. அதிர்ச்சியில அவளும் உறைஞ்சு போயிட்டா. என்னங்க இது? இதெல்லாம் என்ன? இவ்வளவு பெரிய பெரிய காய்கறிகளை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லையே. நேத்து ராத்திரி தானே நீங்க விதையெல்லாம் தூவி விட்டீங்க. ஒரே ராத்திரியில இவ்ளோ பெரிய விளைச்சல் எப்படி வந்துச்சு? இது ஏதோ
கனவு மாதிரி இருக்கு. இது எல்லாமே இந்த கிணத்து தண்ணியோட மகிமை. இந்த தண்ணில ஏதோ ஒரு அற்புதமான சக்தி ஒளிஞ்சிருக்கு. இந்த தண்ணீர் பட்ட உடனே செடியெல்லாம் இவ்ளோ வேகமா வளர்ந்துருச்சு. காந்தம்மா, இனி நம்ம ஏழைங்க இல்ல, நம்மளோட வறுமை எல்லாம் போயிடுச்சு. நான் உடனே இந்த காய்கறிகளை கூடையில எடுத்துட்டு போய் நகரத்துல இருக்கிற சந்தைக்கு கொண்டு போய் இதை வித்துட்டு வரேன். அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த நகரத்துக்கு போனாங்க. அந்த நகரத்துல வீரபத்ரன்னு ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவருக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய காய்கறி கடை இருந்துச்சு. பீமையா வேற எதுவுமே யோசிக்காம நேரா வீரபத்ரனோட கடைக்கு தான் போனாரு. ஐயா வீரபத்ரோயா, வணக்கம். என் பேர் பீமையா. நான் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து தான் வரேன். என் தோட்டத்துல புதுசா விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு முறை இத வாங்கி பாருங்க. வீரபத்ரம் காய்கறிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அடடா, இது என்ன விந்த! இத்தனை வருஷமா நானும் வியாபாரம் பண்றேன். ஆனா இவ்ளோ தரமான இவ்ளோ பெரிய காய்கறிகளை நான் எப்பவும் பார்த்ததே இல்ல. இதோட நிறத்தை பார்த்தாலே கண்ணெல்லாம் கூசுதே. ஆமா, இந்த காய்கறி எல்லாம் எங்க விளைஞ்சதோ? பீமையா தன்னோட அதிர்ஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு, அதெல்லாம் எங்க மண்ணோட பெருமை ஐயா. இதுக்கு நீங்க எவ்வளவு விலை தருவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இது சாதாரண காய்கறிகள் இல்ல பீமையா. இத பார்த்தா அரண்மனைக்கு அனுப்புற வகையில ரொம்ப தரமா இருக்கு. உனக்கு சாதாரண விலையை விட 5 மடங்கு அதிகமா பணம் தரேன். இதோ இந்த வெள்ளி நாணயங்களையும் எடுத்துக்கோ. நாளைக்கும் இது மாதிரி காய்கறிகளை கொண்டுட்டு வா, உனக்கு இன்னும் கூடுதலா பணம் தரேன். இப்படி வீரபத்ரம் கொடுத்த வெள்ளி நாணயங்களை பார்த்து பீமையாவுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. அன்னையில இருந்து பீமையாவோட அன்றாட வாழ்க்கை மாறிப்போச்சு. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கிணத்த சுத்தி விதைகள் தூவுறதும் அந்த கிணத்து தண்ணீரை தெளிக்கிறதும் வழக்கமாச்சு. காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள குவியல் குவியலா காய்கறிகள் விளைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பீமையா, ராமு, சோமு 3 பேரும் சேர்ந்து அத வீரபத்ரன் கிட்ட கொண்டு போறதும் அதுக்கு பதிலா நிறைய பணம் வாங்கிட்டு வர்றதும் இப்போ வாடிக்கையாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊரு பெரியவரான வெங்கட்ராவ் பீமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. என்னப்பா பீமையா, இப்பெல்லாம் நீ நிறைய சம்பாதிக்கிறேன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட காய்கறி விளைச்சலை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்றாங்களே, என்னப்பா விஷயம்? எல்லாம் கடவுளோட அருள் தான் பெரியய்யா. எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற கிணத்துக்கு அடியில நல்ல நீரூற்று கிடைச்சது. அந்த தண்ணிய வச்சுதான் பயிர் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் பீமையா. உன்னோட உழைப்புக்கு ஏத்த பலன் தான் இப்ப கிடைச்சிருக்கு. இப்படியே உழைச்சு முன்னேறு. ஆனா செல்வம் வரும்போது கர்வம் வராம மட்டும் பாத்துக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா பெரியய்யா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே பீமையாவோட வீடு மாறிச்சு. பழைய வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டினாரு. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாங்கினாரு. ஊர்ல பீமையாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடி போச்சு. எல்லாம் சரியா நடக்கிறதா நினைச்ச நேரத்துல பீமையாவோட மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. அது வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி போய் அவர்கிட்ட பேராசை இப்ப வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அவர் மனைவி கிட்ட இப்படி சொன்னாரு. காந்தம்மா, ஒரு நாளைக்கு ஒரு கூட காய்கறிகள் வித்தாலே நமக்கு இவ்ளோ பணம் கிடைக்குதுல்ல. இதே ஒரு நாளைக்கு 10 கூட இல்ல 100 கூட காய்கறிகளை விளைவிச்சா இவ்ளோ நல்லா இருக்கும். நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஊரையும் விட பெரிய பணக்காரன் ஆயிரலாம். நான் நாட்டிலேயே மிகப்பெரிய வியாபாரியா மாறிடுவேன். காந்தம்மா கவலையோட, என்னங்க இது பேச்சு? நமக்கு இப்ப என்ன குறை இருக்கு? கடவுள் நமக்கு தேவையானதை விட அதிகமாவே கொடுத்திருக்கான். நம்ம இப்போ ரொம்ப சுகமா தான் இருக்கோம். அந்த கிணத்து தண்ணீர் நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அத நம்ம நிதானமா பயன்படுத்தணும். பேராசைப்படுறது நல்லது இல்லங்க. இயற்கைக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு. அதுக்கு மாறா நம்ம எப்பவும் ஒரு நாளும் போக கூடாது. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை எப்பவுமே ஆபத்து தான். பெரியவங்க நமக்காக சொல்லிட்டு போன அறிவுரைகள் எல்லாம் மறந்துடாதீங்க. பீமையா கோவமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய மூடு. அவங்களுக்குலாம் என் வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? வியாபாரம் வளரணும்னா இது மாதிரி வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடாது. எனக்கு இப்போ ஒரு அற்புதமான வழி கிடைச்சிருக்கு. அதை நான் நாளைக்கு முழுமையா பயன்படுத்தணும். நாளைக்கு காலையில நான் நகரத்துக்கு போய் ஒரு புது பரிசோதனை செய்ய போறேன். காந்தம்மா எவ்வளோ சொல்லியும் பீமையா கேட்கவே இல்ல. அவரோட கண்கள் பணத்தாசையால மறைக்கப்பட்டுச்சு. மறுநாள் பீமையா நகரத்துக்கு போய் சாதாரண விதைகளுக்கு பதிலா ரொம்பவும் விலை உயர்ந்த வெளிநாடுகள்ல இருந்து வந்த விதைகளை வாங்கினாரு. அது மட்டும் இல்லாம செடிகள் இன்னும் விரைவாகவும் இன்னும் பெரியதாகவும் வளர்றதுக்கு நகரத்துல கிடைக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த ரசாயன பொடிகளையும் செயற்கை உரங்களையும் வாங்கிட்டு வந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பீமையா தன்னோட தோட்டத்துக்கு போனாரு. ராமு, சோமுவும் அங்கேயே தான் இருந்தாங்க. என்னங்கய்யா இது, இவ்வளோ ரசாயனங்களையும் உரமும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நம்ம கிணத்து தண்ணிலேயே நல்லா தானே விளையுது. ஆமாங்கய்யா, இந்த ரசாயனங்கள் எல்லாம் போட்டா நிலம் பாழாயிடுமோ என்னமோ.
நீங்க வாயை மூடிட்டு இருங்க. உங்களுக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? இத போட்டா நம்மளோட விளைச்சல் 10 மடங்கு அதிகமாகும். இப்படி நினைச்சுக்கிட்டு சாதாரணமா போடுற 10 விதைகளுக்கு பதிலா கிணத்த சுத்தியும் கிணத்தோட உள் சுவர்கள்லயும் ஆயிரக்கணக்கான விதைகளை கொட்டினாரு. அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்த ரசாயன பொடியையும் உரங்களையும் ஒரு பெரிய தண்ணி தொட்டியில கலந்தாரு. பீமையா தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு, வெறும் நல்ல தண்ணி தெளிச்சாலே ஒரே ராத்திரியில காய்கறிகள் வருது. இப்போ இந்த சக்தி வாய்ந்த ரசாயனங்களும் சேர்ந்தா என்னோட விளைச்சல் நாளைக்கு வானத்தை தொட்டுக்கிட்டு நிக்க போகுது. விடியறதுக்குள்ள என் தோட்டம் முழுக்க தங்க சுரங்கமா மாறப்போகுது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் முன்னால தலை குனிஞ்சு நிக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டே பீமையா அந்த ரசாயன கலவைய நேரடியா அந்த அற்புதமான கிணத்துக்குள்ள கொட்டினாரு. உரங்கள் எல்லாத்தையும் கிணத்த சுத்தி இருக்கிற மண்ணுல அதிகப்படியா கலந்தாரு. தன்னோட திட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பூரிச்சு போய் நிம்மதியா தூங்க போயிட்டாரு. மறுநாள் காலையில சூரியன் உதிச்சான். பீமையா ரொம்ப உற்சாகத்தோட தான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டு தோட்டத்துக்கு ஓடி போய் பார்த்தாரு. அவருக்கு பின்னால ராமுவும் சோமுவும் போனாங்க. ஆனா அங்க அவங்க கண்ட காட்சி அவங்களோட இதயத்தையே உலுக்கிடுச்சு. அந்த தோட்டத்துல அற்புதமான காய்கறிகள் இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு பச்சை செடி கூட இல்ல. கிணத்து சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் கருகி போய் கருப்பா இருந்துச்சு. அவங்க நட்ட ஆயிரக்கணக்கான விதைகள் முளைக்காமலேயே கருகி போய் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுச்சு. எப்பவும் ஸ்படிகம் மாதிரி இருக்கிற அந்த கிணத்து தண்ணி இப்ப கருப்பா விஷமா மாறி போய் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன? என்னோட பயிரெல்லாம் எங்க போச்சு? என்னோட அற்புதமான காய்கறிகள்லாம் எங்க? இந்த மண்ணு ஏன் இப்படி கருகி போயிருக்கு? என்னோட கிணத்து நீர் ஏன் இப்படி விஷமா மாறி போச்சு? ஐயோ பீமையா ஐயா, உங்களோட பேராசையால இந்த நிலத்தையும் கிணத்தையும் முற்றிலுமா நீங்க அழிச்சிட்டீங்களே. ஆமாங்க ஐயா, நாங்க சொல்லியும் கேட்காம இந்த ரசாயனங்களை பயன்படுத்தினீங்க. இப்ப பாருங்க எல்லாமே போச்சு. அந்த சமயத்துல பீமையாவோட அழுகையை கேட்ட காந்தம்மா அங்க ஓடி வந்தா. அங்க நடந்த கோரத்தை பார்த்து அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதீத உற்சாகத்தாலையும் பேராசையாலையும் அந்த கிணத்துல இருந்த இயற்கையான அற்புத சக்திய ரசாயனங்களால அழிச்சிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் பெரியவர் வெங்கட்ராவும் பீமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. என்னப்பா பீமையா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, கர்வம் பேராசை ரெண்டும் ஆகாதுன்னு. கடவுள் கொடுத்த வரத்தை உன் சுயநலத்துக்காக பயன்படுத்தி இப்படி அழிச்சிட்டியே. காந்தம்மா வருத்தத்தோட, பாத்தீங்களா நீங்க செஞ்ச வேலைய? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இயற்கையோட விளையாட வேண்டான்னு. அந்த கிணத்து நீர் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு தூய்மையான வரம். அதை நீங்க உங்க சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் இந்த ரசாயனங்களால அசுத்தப்படுத்திட்டீங்க. அந்த நீர்ல இருந்த உயிர் சக்தியை நீங்களே அழிச்சிட்டீங்க. இறைவன் கொடுத்த வரத்தை வீணாக்கிட்டீங்க. ஒரே ராத்திரியில உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடணும்னு உங்க பைத்தியக்காரத்தனமான ஆசை இப்போ நமக்கு இருந்த ஒரே வாழ்வாதாரத்தையும் இல்லாம ஆக்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு திருப்தி தானுங்க? பீமையா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே, ஆமா காந்தம்மா, ஏன் மேலதான் தப்பு. பேராசைனால அறிவு கண்ணை மறைச்சிடுச்சு. எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை காப்பாத்திக்க தவறிட்டேன். ஒரு நாளைக்கு வந்த அந்த சின்ன லாபத்திலேயே நான் எவ்வளவு சுகமா இருந்திருப்பேன். ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணுங்கிற ஆசை என்ன குருடனாக்கிடுச்சு. அந்த கிணத்து நீர்ல இந்த ரசாயனங்களை கலக்காம இருந்திருந்தா என் வாழ்நாள் முழுக்க எனக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. இப்போ அந்த நீர் குடிக்கிறதுக்கும் உதவாம போயிடுச்சு. என்னோட நிலமும் பாழாயிடுச்சு. என் பேராசையே என்ன நிலக்குலைய செஞ்சிடுச்சு. நீ சொன்ன மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வரத்தை என்னோட கையினாலேயே நான் அதை சிதைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு காந்தம்மா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியய்யா. ராமு, சோமு, என்னோட தப்புனால உங்களுக்கும் நான் வேலை இல்லாம பண்ணிட்டேன். அந்த சமயத்துல காந்தம்மா தன்னோட கணவரை தேற்றுனா. ஆனா நடந்து முடிஞ்ச நஷ்டத்தை யாரால சரி செய்ய முடியும்? பீமையா பண்ணின ஒரே ஒரு தவறால அந்த கிணறு தன்னோட அற்புத சக்திய நிரந்தரமா இழந்துருச்சு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, பேராசைப்பட்டா இருக்கிறது கூட கையை விட்டு போயிடும். மனுஷனுக்கு ஆசை இருக்கிறது சகஜம். ஆனா அது எல்லைய மீறி பேராசையா மாறினா தான் கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அது தானே அழிச்சுக்கிறதுக்கு சமமாகும். வெங்கடேசன் ஒரு விவசாயி இருந்தான். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். யாரு எதை கேட்டாலும் இல்லன்னு அவன் சொன்னதே இல்ல. ஆனா அவனோட சொந்தக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் கஞ்சத்தனத்தை தான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் வெங்கடேசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசுப்பா. என்ன திடீர்னு உனக்கு அவனோட ஞாபகம் வருது? பின்ன இல்லையா, இந்த காலத்துல முன்ன பின்ன யோசிக்காம உதவி செய்யக்கூடிய மனசு வேற யாருக்காவது இருக்கான்னு சொல்லு.
இப்போ எல்லாம் அப்படிதான் தெரியும். நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தானே என்னன்னு தெரியும். வந்தா என்னப்பா, நம்ம இல்லையா அவனுக்கு உதவி செய்ய? அடடா, நம்ம வரைக்கும்லாம் சங்கதி வராதுடா. அவனுக்கு தான் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குதே. உனக்கு அவன் குடும்பத்தை பத்தி முழுசா தெரியாதுல்ல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். மத்த 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் வெங்கடேசனோட வீட்ல அவனோட மனைவி சுசீலா, ஏங்க ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சுசீலா, எதுக்கு இப்படி கத்துற? உங்க சொந்தக்காரன் யாருக்கோ கடன் கொடுத்தீங்களாமே. அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஊர்ல இருக்கிற எங்க அம்மா எனக்கு லெட்டர் எழுதி சொன்னாங்க. ரொம்ப வேகமா பரவுதே இந்த மாதிரி செய்தி எல்லாம். ஆமா, கொடுத்தேன். அவங்க சீக்கிரமா திருப்பி கொடுத்துருவாங்கடி. எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இத்தனை வருஷத்துல எத்தனை பேரை நம்ம இப்படி பாத்திருக்கோம். இப்படி சலிச்சுக்கிட்டே அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. இதுக்கு இடையில வெங்கடேசனோட அக்கா பத்மாவும் மாமா மனோகரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வெங்கடேசம் மச்சான், வீட்ல தான் இருக்கிறியா? மாமா, அக்கா, வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடா தம்பி, அதனாலதான் கிளம்பி வந்தோம். ரொம்ப சந்தோஷம்க்கா. அது சரி, என் மருமகள் எங்க காணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்கா, இப்ப வருவா. முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா வெங்கடேசன். ஆனா அவங்க வீட்டுக்கு வெறும் கைய வீசிட்டு தான் வந்திருந்தாங்க. அம்மாடி சுசீலா, சொந்தக்காரங்க வந்தா வெளியில வந்து கூட வான்னு கூப்பிட மாட்டியா? ஐயோ மதினி, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். சரி, நீ சமையல் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. அப்படியே கையோட வடகம் பொரிச்சு ரசமும் வச்சிடுமா. உன் கையினால ரசம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் சுசீலா வெங்கடேசன் கிட்ட, பாத்தீங்களா பாத்தீங்களா, போய் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்பி வந்து என்னென்ன பேசுறாங்கன்னு பாருங்க உங்க அக்கா. அடடா, நம்மள பாக்கணும் தானே 2 பேரும் வந்திருக்காங்க. ஆமா, உங்க அக்கா வந்துட்டாங்கன்னு குதிச்சுக்கிட்டு திரிங்க. அவங்க வீட்ல செலவை குறைக்கிறதுக்காக அவங்க போடுற நாடகம் இதெல்லாம். சரி, இப்போ அவளுக்கு இருக்கிறது நான் மட்டும் தானே. நீங்க இப்படி வக்காலத்து வாங்குறதுனாலதான் அவங்க ஆட்டமும் அதிகமா இருக்கு. இப்ப என்னடி ஆயிடுச்சு? ஒரு பிடி அரிசி அதிகமா போட போற, அவ்வளவுதானே? வரும்போது வெறும் கைய வீசிக்கிட்டு பகுமானமா வருவாங்க. போகும்போது மட்டும் பையெல்லாம் நிரம்பி வழியும். அதனால இப்ப என்னடி, ஏன் அக்கா தானே? இப்படி சுசீலா கிட்ட சண்டை போட்டான் வெங்கடேசன். நாட்கள் நகர்ந்து போச்சு. சுசீலா சொன்ன மாதிரியே கிளம்பும் போது பத்மா பை நிறைய காய்கறி, உப்பு, பருப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போனா. அவங்க போனதுக்கு அப்புறமா, சரியா குறிச்சு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு போன பொருள்லாம் தீந்த உடனே இன்னும் 10 நாள்ல உங்க அக்கா மறுபடியும் இங்க வருவாங்க. சரி, இந்த தடவை வந்தா நான் பேசிக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல அவங்க வந்தப்போ சரி இந்த வீட்டு பொண்ணு தானே நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இவ்ளோ கஞ்சத்தனமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சரி போது நிறுத்திடி, அதான் போயிட்டாங்கல்ல. அடுத்த தடவை வந்தாங்கன்னா நான் பேசுறேன்னு தான் சொல்றேன்ல. என்ன செய்வீங்களோ அது உங்க இஷ்டம். இப்படி கோவமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. நாட்கள் இப்படியே கடந்துச்சு. உறவினர்கள் எல்லாரும் வெங்கடேசனை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள், ஏங்க நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சுசீலா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா விழா பண்ணணும். இருங்க இருங்க, உடனே குதிச்சுக்கிட்டு தெரியாதீங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்க நான் ஒரு 4 பெரியவங்க முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணுனா அதுவே போதும். அது என்ன சுசீலா இப்படி சொல்லிட்ட? நம்ம பொண்ணோட முதல் விழா சிறப்பா செய்ய வேண்டாமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா? போதாததுக்கு உங்க சொந்தக்காரங்களை வேற கூப்பிடுறேன்னு சொல்றீங்க. அப்புறம் வீட்ல விசேஷம் வச்சா கூப்பிட்டு தானடி ஆகணும் அவங்கள. நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்க டேரா போட்டுருவாங்க. எனக்கு ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு கூட எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்ட எதிர்பார்த்து கூப்பிடலாமா? அந்த இங்கிதம் அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் விடுங்க. இவ்ளோ பிரம்மாண்டமா விழா எடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்படி கோச்சிக்கிட்டு உள்ள போயிட்டா. ஆனாலுமே வெங்கடேசன் அவங்க உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லல. சரி விடுடி, ஒரே ஒரு பொண்ணுன்னு இருக்கா, அவளுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி? அப்படி சமாதானம் சொன்னான். வெங்கடேசன் கூப்பிட்டதுனால உறவினர்கள் எல்லாரும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என்னம்மா சுசீலா, இப்பதான் சொல்றதா? கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா முன்னாடியே வந்திருப்போமே. எப்படியோ மதனி, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, வாங்க வந்து எனக்கு சமையல்ல உதவி பண்ணுங்க. அப்பா, இந்த கால் வலி தாங்க முடியலம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரனே. சரி மதனி போங்க, உங்களுக்கு டீ அனுப்பி வைக்கிறேன், குடிங்க அப்படி சொன்னான். உறவினர்கள் எல்லாரும் சேவைகளை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கூட கொடுக்காம கிளம்பி போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. ஒரே ஒரு பொண்ணு இருக்கா,
ஒரு சின்ன துணி கூட யாரும் வாங்கிட்டு வரல. இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு நம்ம எந்த குறையும் இல்லாம எல்லாமே செஞ்சுட்டோம். அது அப்படி இல்ல. அவங்க கிட்ட பணமோ சொத்தோ எதுவுமே இல்லன்னா பரவாயில்ல, எல்லாமே இருந்தும் கூட இப்படி இருந்தா எப்படி? கடவுளே, இத கொஞ்சம் விட. உங்களுக்கு இப்ப புரியாதுங்க. சரிம்மா, இனிமே அவங்க யாரையும் நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு போயிட்டான் வெங்கடேசன். அதுக்கப்புறம் சுசீலாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி, உன் பொண்ணோட சடங்கு ரொம்ப அற்புதமா நடந்துச்சு. ஆமா அண்ணி, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கிராமத்துல இவ்ளோ சிறப்பா எந்த விழாவும் நடந்ததே இல்ல. ஆமா அண்ணி, என்ன இருந்தாலும் நம்ம வெங்கடேச அண்ணனுக்கு தான் இவ்ளோ பெரிய மனசு. உங்க சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அப்படின்னா சீர்வரிசை எக்கச்சக்கமா வந்திருக்கும். ஆமா, அப்படியே வந்து தள்ளிருச்சு. என் சொந்தக்காரங்க இருக்காங்களே, சாப்பிடுறதுக்கு பெரிய கை, செய்யறதுக்கு மட்டும் சின்ன கைன்னு சொல்லுவாங்களே, இவங்கள பத்தி நான் வேற என்னத்த சொல்றது? என்னாச்சு அண்ணி, இவ்ளோ வருத்தப்பட்டு பேசுற? என்னத்த சொல்ற? ஒரு வாரமா வீட்ல தான் தங்கி இருந்தாங்க. சாப்பிடுறது தூங்குறது தவிர ஒரு வேலையும் செய்யல. கடைசில பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கூட கொடுக்காம போயிட்டாங்க. இப்படி கூட இருப்பாங்களா? குறைஞ்சபட்சம் கௌரவத்துக்காகவாவது ஏதாவது செய்யணும்ல. எல்லாம் என் தலை எழுத்து. வெளியில பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட வரும்போதுதான் எல்லா கஞ்சத்தனமும் வெளியில வரும். வெளியில போயிருந்த வெங்கடேசன் வீட்டுக்கு வந்தான். என்னம்மா, மதுரையும் நாத்தனாரும் ஏதோ விஷயத்த பத்தி தீவிரமா பேசுறீங்க போல. அது ஒண்ணும் இல்லன்னு, நீ விழாவ ரொம்ப சிறப்பா நடத்துனன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. பார்த்தா அப்படி தெரியலையே. உங்ககிட்ட எதுக்குங்க மறைக்கணும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்க சொந்தக்காரங்களோட கஞ்சத்தனத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்த. சரி, நான் போய் தூங்குறேன். அப்படி அந்த விஷயத்த வளர்க்காம அங்கிருந்து போயிட்டான். சுசீலாவுக்கு கோவம் வந்துச்சு. சரி அண்ணி, நாங்க அப்ப கிளம்புறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணி, இந்த உலகமே அப்படிதான். எல்லாரும் அவங்க சுயநலத்தை மட்டும்தான் பாப்பாங்க. சரி, போயிட்டு வாரோம். அப்படி அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி வெங்கடேசன் இந்த விஷயத்த பத்தி தீவிரமா யோசிச்சான். அடுத்த நாள் காலையில, சுசீலா, எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னவோ? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க தேவைக்காக தான் என்ன உபயோகப்படுத்திக்கிறாங்க. அடேங்க அப்பா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இது புரிஞ்சுதே. ஆமா சுசீலா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் போது சித்தப்பா கிட்டயும் மாமா கிட்டயும் கேட்டேன். ஒருத்தர் கூட வாயே திறக்கலையே. அததான் சொல்றேன், அவங்க பையிலேந்து ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. ஆனா வாய் மட்டும் 1.5 முழத்துக்கு நீளும். நான் உதவி பண்ணவங்கள கூட ஒருத்தர் கூட எனக்கு திரும்ப உதவி பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. நான் அவங்கள கூப்பிட்டப்ப கூட மனப்பூர்வமா வரல. அவங்க தேவைக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? ஆமா சுசீலா, இதுக்கப்புறம் நான் உதவி பண்ணுவேன் தான். ஆனா அதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். நம்ம நல்ல குணத்தை தவறா பயன்படுத்துறவங்களுக்கு இல்ல. இதுதாங்க எனக்கும் வேண்டியது. சுசீலா இப்படி சொன்னா. அன்னையிலிருந்து வெங்கடேசன் தன்னோட நற்பண்போட சேர்த்து விவேகத்தையும் பயன்படுத்தி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான்.